ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தென்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு பாவியின் நிலை. பாவியின் நிலை. முதலாவது, கடவுளை விட்டு அகன்று நிற்கிறான். ஏசாயா 59 அதிகாரம் 2வது வசனம். இரண்டாவது, வழிதப்பி போன ஆடுகளைப் போல் இருக்கிறான். ஏசாயா 53 அதிகாரம் வசனம் 6. இன்றும் லூக்கா 15 அதிகாரம் வசனம் 11 முதல் 18 வரை. மூன்றாவது, மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கிறான். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் வசனம் 4. நான்காவது, பாவக் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறான். இது 2 பேதுரு 2:19, அப்போஸ்தலர் 8:23. ஐந்தாவது, பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். யோவான் 8:34, ரோமர் 6:17-20. 6, பிசாசின் பிள்ளையாயிருக்கிறான். 1 யோவான் 3 அதிகாரம் வசனம் 8-9. 7வது, மிகுந்த கனிகளை கெடுக்கிறான். பிரசங்கி 9 அதிகாரம் 18 வசனம். ஆகவே பாவியின் நிலைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பகுதிகளை வாசித்து அறிந்து புரிந்து, ஒருவேளை இந்த பாவியின் நிலையிலே நாம் இதில் அகப்பட்டிருந்தால் அதை இயேசு கிறிஸ்து நம்மை அதை ஆட்கொண்டு இந்த பாவத்தில் அகப்பட்டிருக்கின்ற நிலையிலிருந்து விடுதலை பெற்று நாம் ஆண்டவரை முழுதுமாக ஏற்றுக்கொண்டு புதுவாழ்வு பெற ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.